ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலோட இன்றைய சமையல் முரல் மீன் வறுவல். இதற்கு தேவையான பொருட்கள்: முரல் மீன் 1/2 கிலோ, குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப், அரை எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. லெமன் சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா தண்ணி ஆயிடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா பிரியாமல் இருக்குங்க. மசாலா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா மீனையும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் உடஞ்சிராம மெதுவாக கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மூடி போட்டு ஊற வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லில் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த மீன் தோசைக்கல்லில் தாங்க போட்டு எடுக்கணும். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கதால எண்ணெய் சட்டியில் போட்டால் மசாலா பிரிஞ்சிடும். எடுத்து வச்சுருக்க மீனை தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஆயில் விட்டுக்கணுங்க. ஆயில் இல்லாமல் ட்ரையாக ஃப்ரை பண்ணக்கூடாது. எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஆயில் ட்ரை ஆச்சுன்னா ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லா சைடும் வெந்தோன்னே மீன் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஆயில் ட்ரை ஆகிறப்போ ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தோசைக்கல்லில் பிடிச்சிடும். இப்போது மிச்சம் இருக்கிற மீனையும் தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. எல்லா மீனும் வறுத்து எடுத்தோன்னே கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ளேவரிங்காக. சூப்பரான முரல் மீன் வறுவல் ரெடி.